சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவம் குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் என்ற ஒரு கிராமத்துல இரு தரப்பினருக்கு இடையே நடந்த இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி பதிவுகள் எல்லாமே கூட வெளியாகி இருந்தது. மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய இந்த இடைக்காட்டூர் பகுதியில ராசு என்பவருக்கும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் என்ற ஒரு பகுதியை சேர்ந்த மகேஸ்வரன் பாண்டியராஜன் என்பவர்களுக்கும் முதலில் ஒரு மது போதையில தகராறு ஏற்பட்டு, இதனைத் தொடர்ந்து மகேஸ்வரன் அவருடைய ஊருக்கு சென்று அங்கிருந்து அவருடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ராசுவினுடைய அந்த ஊருக்குள் புகுந்து அந்த தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இது தொடர்பாக வீடியோ பதிவு எல்லாம் வெளியாகி இருந்தது. இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நாங்குநேரி சம்பவம் போன்று எதுவும் நடந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி அவர் இது கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில சிவகங்கை மாவட்ட காவல்துறை தொடர்பாக ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது இரு தரப்பிற்கும் இடையே, அதாவது இரண்டு ஊர்களுக்கும் இடையுமான ஒரு மோதல் இல்லை, இரு தரப்பிற்கும் இடையே, அதாவது இந்த ராசு என்பவருக்கும் அவருக்கு தெரிந்த நபர்கள் தான் இந்த மோதலில் ஈடுபட்டதும் என்றும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது தொடர்பாக தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட ஒரு 8 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அங்கு போதிய அளவில் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை, சிவகங்கை மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. நன்றி சரவணகுமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.